நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்காங்க, நாங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறத பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் மனசு நிம்மதி அடையும். இப்படி நம்பிக்கை துரோகத்துக்கு முகம் கொடுத்த பலரும் நினைக்கிறது உண்டு. ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் மிக பெரும் வலியை தரும். சில பேர் ஆண்டு காலமாக அதிலிருந்து மீள முடியாம தவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்றதுக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலுமே நம்பிக்கை துரோகம் இழைத்தவர் துன்பப்படுறத பார்க்கிறது எந்த விதத்துல நமக்கு நன்மையை தர முடியும்? நடந்த சம்பவத்தை நினைச்சிட்டு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர் கஷ்டப்படணும்னு யோசிச்சுட்டே இருந்தா பாதிக்கப்பட்டவங்க கோபம், வெறுப்பு, வேதனை, பகை உணர்வு என்கிற பொறிக்குள்ள சிக்கிடுவாங்க. இது நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்திய காயத்திலிருந்து மீண்டு வர்றதை இன்னுமே தாமதப்படுத்தும். நமது முன்னேற்றத்தையும் கூட பாதிக்கலாம். ஒரு நாள் பொழுது சாய்ந்து இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல ஒரு பாம்பு தச்சர் ஒருவரினுடைய வேலை தளத்துக்குள்ள மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றது. உள்ளே புகுந்த பாம்பு குறுக்கு வெட்டு கொண்ட ஒரு மரம் அறுக்கும் வாளில் மோதி காயப்பட்டது. அந்த காயம் தந்த வேதனையில கடும் கோபம் கொண்டு தனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு எண்ணி கண்மூடித்தனமாக அந்த வாளை கடித்தது பாம்பு. வாய் முழுக்க காயங்கள். தன்னுடைய வேதனை இன்னும் அதிகரிக்க இன்னும் கோபம் கொண்டது. என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முன்பே குறுக்கு வெட்டு கொண்ட வாளை பெரும் எதிரியாக எண்ணி கடும் கோபத்தோட சுழன்று அதை இறுக பற்றியது பாம்பு. வாளுக்கு எந்த சேதமுமே வரல. கடைசியில் தான் கொண்ட கோபத்தால் பாம்பு உயிரை விட்டது. தனது செயலால் வாழ்வை முடித்துக் கொண்டது. இந்த கதையில ஒரு மகத்தான செய்தி இருக்கு. மற்றவர்கள் நம்மை காயப்படுத்திட்டாங்கன்னு நாம் கொள்ளக்கூடிய கோபத்தாலும் வெறுப்பாலும் பல சமயம் நம்மை நாமே அதிகம் காயப்படுத்திக் கொள்கிறோம். பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை தான் கோபமும் வெறுப்பும் என்று சொல்லுவார்கள். வெறுப்பை சுமந்து தெரிகிற போது நமக்குள்ள உருவாகிற எதிர்மறை சக்தி நம்மை அதிகம் துன்பப்படுத்தும். எதிர்வினை ஆற்றுவதிலேயே சிந்திச்சு அதிக நேரம் செலவு செய்வோம். இந்த எதிர்மறை சக்தியால பிரபஞ்சத்துல இருந்தும் அதையே நாங்க கவர்ந்து ஈர்க்கவும் செய்வோம். வாழ்க்கையில ஆரம்ப காலங்கள்ல பெரும் போராட்டங்களை சந்திச்ச A.R. ரஹ்மான் ஒருமுறை ஒஸ்கார் மேடையில சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முன்னே 2 வாய்ப்புகள் இருந்தன. ஒன்று வெறுப்பு, இன்னும் ஒன்று அன்பு. நான் அன்பை தேர்ந்தெடுத்தேன். அதனால்தான் இங்கே நிற்கிறேன் என்றார் ஒஸ்கார் மேடையில். உங்கள் வாழ்க்கை அன்பு, கருணை, அமைதியால நிறைந்தது. யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க. யோசிச்சு பாருங்க. எப்பவும் ஒரு நம்பிக்கை துரோகத்தால முதல்ல நாம இழக்கிறது நம்மோட உள்ளார்ந்த அமைதியை. ஆக முதல்ல நாம இழந்த உள்ளார்ந்த அமைதியை கட்டி எழுப்புறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல மனதை தயார்படுத்துவோம். உங்க மனதுக்குள்ள உருவாகக்கூடிய எதிர்மறை சக்தியை குறைக்கணும். இந்த எதிர்மறை சக்தி பழிவாங்குதல், பகைமை உணர்வை ஊக்குவிக்கும். இதுல இருந்து மீள்றதுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, CBT தெரப்பியை பயன்படுத்தலாம். உங்களுடைய மனசுக்குள்ள நம்பிக்கை துரோகத்தோட தொடர்பு பட்டு ஒரு எதிர்மறையான எண்ணம் தோன்றுகிற போது அதை அடையாளம் காண்றது ரொம்ப முக்கியம். அவங்க துன்பப்படணும், எனக்கு வலிச்சதை விட 2 மடங்கு அதிகமா அவங்களுக்கு வலிக்கணும். இது போல பகை உணர்வை தூண்டக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் வரும்போது அதை அடையாளம் காணுங்க. அடுத்து அதை எதிர்த்து கேள்வி கேளுங்க. பழி தீர்ப்பது எனக்கு என்ன நன்மையை தரப்போகுது? வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குமா? எனக்குள்ள நேர்மறையான எண்ணங்களை தருமா? அல்லது எதிர்மறையான சக்தியை ஈர்க்கிறதுக்கான காரணமா அமைஞ்சிருமா? இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அடுத்து நம்முடைய மனசுக்குள்ள உருவாகக்கூடிய எதிர்மறையான அந்த உணர்வுகளை சரிப்படுத்தலாம். உங்கள் எண்ணங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நண்பர்களே, நாம் பழிவாங்கக்கூடிய எண்ணங்களால் ஆட்கொள்ளப்படுவதை விட இந்த துரோகத்தால் ஏற்பட்ட வலியிலிருந்து மீண்டு வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போறதுதான் முக்கியம்னு சொல்லுங்க. அவங்களை காயப்படுத்துறதுலேயே கவனம் செலுத்தாம நான் என்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் வெற்றியும் தேடலான்னு சொல்லுங்க. பழிவாங்கும் எண்ணங்கள்ல நான் மூழ்கி போனா என்னுடைய எதிர்காலத்தை மேம்படுத்துறதுல இருந்து என்னுடைய கவனம் திசை திரும்பிடும்னு சொல்லுங்க. ஆக நீங்க அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல, முன்பை விட வலிமையாகவும் வெற்றிகரமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? அவங்க முன்னால இன்னும் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதுதான். CBT தெரப்பி என்பது ஒரு செயல்முறை. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் போது இந்த 3 படிமுறைகளையும் பின்பற்றுங்கள். முதலாவது அதை அடையாளம் காணுங்க. அடுத்ததாக கேள்விகள் கேளுங்க. அடுத்து 3ஆவதாக சரிப்படுத்துங்கள். அந்த எண்ணங்களை சரிப்படுத்துங்க. பொறுமையோடு இந்த பயிற்சியை செய்கிற போது எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட சக்தி குறைந்து போகும். 2வது, கிரேக்க தத்துவம்.
ஸ்டோயிசிசத்தை பயன்படுத்தி துரோகத்தை எப்படி எதிர்கொள்வது? ஸ்டோயிசிசம் என்ற தத்துவம் நமக்கு துரோகத்தை எதிர்கொள்ள ஒரு வழியை கற்றுத்தருகிறது. ஸ்டோயிசிசத்தினுடைய 2 அம்சங்கள். ஒன்று, நம்மோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள். 2, நம்மோட கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள். இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள், நம்முடைய எண்ணங்கள், நாங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், நாங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், எங்களுடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள், நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நம்மோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. 2வது, நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லாதவை வெளிப்புற நிகழ்வுகள். ஒரு இயற்கை பேரழிவாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் போன்ற மற்றவர்களினுடைய செயற்பாடுகளாகவும் கூட இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய கருத்துகள், மற்றவர்கள் நம்மை பற்றி நினைக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே நமது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை. இது எல்லா நேரங்களிலும் நாங்கள் விரும்பின மாதிரி முடிவுகளை தராது. நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், துரோகம் இழைத்தவரினுடைய செயல்களை நம்மால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நமது எதிர்வினையை நம்மால கட்டுப்படுத்த முடியும். எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள்ல சிக்கிக் கொள்றதுக்கு பதிலா நாம் நமது கவனத்தை நம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மேம்படுத்திக் கொள்ளலாம். நமது எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள்ல கவனம் செலுத்தலாம். 3வது விஷயம், forgiveness therapy. மன்னித்து விடுவது உங்களுடைய உள்ளார்ந்த அமைதிக்கு மிக முக்கியமானது. இது ஒரு துரோகத்தால் ஏற்படுத்தப்படக்கூடிய கோபம், மனக்கசப்பு, பகை உணர்வு, வேதனைகள் என்கிற மிக பெரும் சுமையை விடுவிக்கிறதுக்கான, உங்களுடைய நல்வாழ்வுக்கான ஒரு அற்புதமான வழி. நண்பர்களே, ஏன் நீங்க மன்னிக்கணும்? துரோகம் செய்தவருக்காக இல்லை, உங்களுக்காக நீங்க மன்னிக்கணும். மனசுல எப்பவுமே கோபத்தையும் வெறுப்பையும் பகை உணர்வையும் வச்சுட்டு இருக்கிறது எங்களை மன ரீதியாக பாதிக்கும். மன்னித்து விடுவதுங்கிறது துரோகத்தை மறந்து விடுறதுக்கோ ஏற்றுக்கொள்றதுக்கோ இல்லை. மன்னித்து விடுவதன் மூலமா இந்த எதிர்மறையான உணர்வுகள்ல இருந்து விடுபட்டு உள்ளார்ந்த அமைதியை மீளப் பெறலாம். எப்படி மன்னிக்கலாம்? முதல்ல உங்களுக்கு ஏற்பட்ட வலியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருபோதும் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. துரோகம் இழைத்தவர் எதனால் இப்படி செய்தார் என்று புரிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இது அவருடைய செயலை நியாயப்படுத்துறதுக்கு இல்லை, ஆனா அவரும் சாதாரணமான ஒரு மனிதர் தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு. forgiveness therapyனுடைய 1வது அம்சம் வலியை ஏற்றுக்கொள்வது. அடுத்து, மன்னிப்பினுடைய மகத்துவத்தை முழுமையாக அடைய, கோபத்தையும் வெறுப்பையும் கடந்து போக நீங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும். நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க, எவ்வளவு வேதனைப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நண்பரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்படி ஒரு நம்பிக்கையான நண்பர் கிடைக்காத சமயத்தில் ஒரு குறிப்பு எழுதுங்க. இந்த குறிப்பு மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்ல, உங்களுடைய உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்காக. இப்படி உங்களுடைய உணர்வுகளை நீங்க முழுமையாக வெளிப்படுத்துகிற போது அது உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த அமைதியை ஏற்படுத்தும். மன்னிப்பு நமது மனதை ஆற்றுப்படுத்தும். CBT தெரப்பி, கிரேக்க தத்துவமான ஸ்டோயிசிசம், forgiveness தெரப்பி, இந்த 3ம் ஒரு நம்பிக்கை துரோகத்தால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இழந்த உள்ளார்ந்த அமைதியை மீட்டு தர்றதுக்கு உதவும். பயிற்சி செய்யுங்க நண்பர்களே. இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து மீண்டு வர நேரமும் பொறுமையும் தேவை. ஆனா நிச்சயமா இந்த வலியிலிருந்து விடுபட முடியும். நம்பிக்கை துரோகத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.